வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். துரோகத்தின் மொத்த உருவம் அண்ணாமலை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது எனவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்துவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிபிஐ விசாரணை தேவை என தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். கர்நாடகாவில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். துரோகத்தின் மொத்த உருவம் அண்ணாமலை என்று விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறை மீது ரவுடிகளுக்கு அச்சம் இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அண்மை காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார், சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம், சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்பதை காட்டுகின்றன எனவும் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் தெளிவுபடுத்துகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை பேசியது தொடர்பாக உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். இருந்தாலும் துரோகி என அண்ணாமலை சொல்லியுள்ளார். நான் துரோகி கிடையாது. துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் எனவும் எங்கள் தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் எனவும் கட்சி தலைவர் என்ற பதவிக்கு அண்ணாமலை பொருத்தமில்லாதவர் எனவும் நாங்கள் 50 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து இந்த பதவிக்கு வந்துள்ளோம் என்றும் அவரை போல நியமன பதவி கிடையாது எனவும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்பதை அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை. துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அளிச்சுட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உரிச்சிருக்கிறோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டதாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறப்பு மிகுந்த மனவேதனையை தந்துள்ளது எனவும்
அவர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது எனவும், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்புலம் இருப்பதால் சிபிஐ விசாரணை தேவை என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடப்பது திராவிட மாடலா, கொலை மாடலா என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்துவிட்டன என்றும், அதிமுக, விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மீது தாக்குதல் தொடர்கிறது என்றும், முதலமைச்சரின் சொந்த தொகுதி குற்றங்களுக்கு புகலிடமாக மாறியுள்ளது என்றும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நம் தமிழகமே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அவரின் வெற்றிடத்தை இவர்கள் வெட்டுப்பட்ட அவரோட உடல் எந்த விதத்திலும் நிரப்ப முடியாது என்பதைத்தான் எனக்கு காண்பிக்கிறது. மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது. இந்த வடசென்னையில் இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது? யார் தீர்ப்பு கூறுவது? கர்நாடகாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. கர்நாடகத்தில் கடந்த ஒரு மாதமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. மேலும் வீடுகளுக்கு அசுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் ராய்ச்சூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கிராம மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது. இதற்கிடையே டெங்கு காய்ச்சல் பரவல் கர்நாடகத்தில் வேகமெடுத்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக 16 பேர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஹாசன் மாவட்டத்தில் 4 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தற்போது பெங்களூருவில் டெங்கு பாதிப்பால் ககன் என்ற 11 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே 200க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணம் அடைந்தனர். காஷ்மீரில் குல்காம் மாவட்டம் மாடர்கம் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மாடர்கம் கிராமத்தில் காவல்துறையினரும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஓரிடத்தில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர். இதை எதிர்பாராத பாதுகாப்பு படையினர் சுதாரித்துக் கொண்டு பதில் தாக்குதலில் ஈடுபட்டனர். இருதரப்பிற்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து கூடுதல் படைகள் அங்கு வரவழைக்கப்பட்டன. இந்த சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணம் அடைந்தனர். மேலும் 4 பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் நாயகன் ராமராஜன் ரீஎன்ட்ரியா? சாமானியன் படத்தின் 50வது நாள் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆலங்குளம் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு ராமராஜன் சென்று ரசிகர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து நடிகர் ராமராஜனை வரவேற்றனர். திரைப்பட நடிகர் ராமராஜன் சமீபத்தில் நடித்து வெளியான சாமானியன் திரைப்படம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள டிபிவி தியேட்டரில் 50வது நாளை கடந்து மக்கள் ஆதரவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் 50வது நாளை வெற்றி விழாவாக கொண்டாடும் விதமாக ஆலங்குளம் சுற்றுவட்டார கிராமங்களான உடையாம்புலி, காத்தபாபுரம், புதுப்பட்டி, பூலாங்குளம், பெத்தநாடார்பட்டி, லட்சுமியூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சாமானியன் திரைப்படத்தின் டைரக்டர் ராஜேஷ் மற்றும் துணை நடிகர்களுடன் ராமராஜன் சென்று தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் பிளக்ஸ் பேனர்களுடன் மேலதாளங்களுடன் நடிகர் ராமராஜனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். குறிப்பாக உடையாம்புலி கிராமத்தில் பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆரத்தி எடுத்து ராமராஜனுடன் சேர்ந்து போட்டோக்கள் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். மேலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தியதோடு திரைப்படத்தில் நடித்துள்ள தனக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 50 நாட்கள் கடந்து வெற்றி படமாக்கிய பொதுமக்களையும் ரசிகர்களையும் ராமராஜன் பாராட்டினார். மேலும் தான் எப்போதும் அரசியலில் மேடை பயிற்சிகள் மூலம் நன்றி தெரிவிக்க சென்றிருக்கிறேன் என்றும், ஆனால் முதலில் தனது படத்திற்காக ஒவ்வொரு கிராமமாக சென்று சாமானிய மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருவது இதுவே முதன்முறை என்றும் ராமராஜன் தெரிவித்தார். ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களுக்கு வந்திருந்த மக்கள் நாயகன் ராமராஜனுடன் சிறுவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வமுடன் போட்டோ எடுத்துக்கொண்டனர்.
இதனையடுத்து உடையாம்புலியில் பொதுமக்கள் மத்தியில் ராமராஜன் பேசியபோது வயதான மூதாட்டி ஒருவர் கடந்த காலத்தில் ராமராஜனுடன் எடுத்துக்கொண்ட தனது புகைப்படத்தை மேடையில் அவரிடம் காட்டி தனது கடந்த கால படத்திற்கு மட்டும் ரசிகனாக இல்லாமல் தற்போதும் ரசிகனாக இருந்து வருகிறேன் என தெரிவித்தார். அப்போது தங்களின் ஆசிர்வாதத்தின்படி தொடர்ந்து நல்ல படங்களை இந்த ராமராஜன் தருவான் எனவும் ராமராஜன் தெரிவித்தார். ராஜேஷ் அவர்கள் இயக்கி இன்று இவ்வளவு பெரிய வெற்றி படமாக யாருக்கு அமையாது, எனக்கு அமைஞ்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் எப்படி போனாச்சு இறந்துக்கவே இல்லை. யாருக்கும் ஒரு தவறான ஒரு செயலுக்கு நான் எப்படி வளைஞ்சு கொடுக்க மாட்டேனோ அதே மாதிரி எந்த ஒரு தவறான செயலுக்கும் தப்பான படத்துக்கும் வளைந்து கொடுக்காத உடையாத ஒளி நீங்கள் உடையாபுலி மக்கள் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உற்சாகம் உண்மையிலே உங்க சந்தோஷமா இருக்கு. என்ன பத்தி ராசா கண்மா ராசா பொக்கிசமா வச்சுக்கிறோம். கண்ணத்தை கூட கேட்க முடியாது. வாழப்பாடியில் பயன்பாடின்றி பூட்டியே கிடக்கும் புறநகர் காவல் நிலையங்களை செயல்படுத்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் பேருந்து நிலையத்தில் புறநகர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. கடந்த சில வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் பூட்டியே உள்ளது. அதேபோல் வெள்ளான்குண்டம் பகுதியில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு புறநகர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் பின்னர் பயன்பாடின்றி பராமரிக்கப்படாமல் பழுதடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட காவல் உதவி மையம் செயல்படாமல் பூட்டியே உள்ளது. புறநகர் காவல் நிலையங்கள் செயல்படாமல் உள்ளதால் அப்பகுதிகளில் கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, அடிதடி தகராறு, சட்டவிரோத செயல்கள் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. இதனால் வாழப்பாடி பகுதியில் உள்ள புறநகர் காவல் நிலையங்களை செயல்படுத்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துறை காவல் பண்ணலாம், இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா இந்த வெள்ளாரோட ஊர், இந்த லொக்காலிட்டியே வந்து 32 இது வந்து பெரிய ஊர். இதுக்கு வந்து கண்டிப்பா வேணும். இது மக்களுடைய கோரிக்கை, வெள்ளாரோட மக்களுடைய சார்பாக வந்து நான் கேட்டுக்கொள்றேன். கண்டிப்பா வந்து எங்க ஊருக்கு வந்து இது துணை காவல் கண்டிப்பா வேணும். அமைச்சு தர மாதிரி வந்து உங்க சார்பாக கூட கேட்கறேன். ஏதோ கொஞ்சம் நீங்க இது பண்ணி கொடுங்க. அப்படி செயல்பாட்டுக்கு வரல, அப்படியே இருக்குது. வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க போறது வர்றது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன கெட்ட சம்பவங்கள் தடுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அது மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. பார்த்து அது செயல்பாட்டுக்கு வந்தா நல்லா. மூணார் மாட்டுப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குண்டுமலை எஸ்டேட் பகுதிக்கு செல்லும் சாலையை செப்பனிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து பகுதிகளில் பெரும்பாலும் சாலை வசதிகள் இல்லாமல் அவசர தேவைக்கு கூட உடனே செல்ல முடியாமல் தோட்ட தொழிலாளர்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். மேலும் மூணார் உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து குண்டுமலை எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 9 கிலோமீட்டர் சாலை மிகவும் தரமற்று மோசமாகவும் உள்ளது என்றும் சில இடங்களில் பள்ளம் நிறைந்தே காணப்படுகிறது என்றும் இந்த சாலையில் பயணம் செய்யும் போது அவ்வப்போது காட்டு மாடுகள், யானைகள் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பதை கவனிக்கும் ஓட்டுநர்கள் திடீரென வண்டியை நிறுத்த முற்பட்டால் பள்ளம் மேடு தெரியாமல் வாகனம் விபத்திற்குள்ளாக நேரிடுகிறது எனவும் பொதுமக்கள் மற்றும் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் முறையான சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி காவல்துறையினர் 7 தனிப்படைகள் அமைத்து நடத்திய சோதனையால் பரபரப்பு நிலவியது. நில மோசடி வழக்கில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை கவனித்துக் கொள்ள வேண்டுமென்ற மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீன் கேட்டு மீண்டும் 2வது முறையாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சண்முக சுந்தரம் மனு மீதான விசாரணையை 4வது முறையாக நேற்று விசாரணை நடத்தியதில் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திருச்சி, சேலம், கரூர் பகுதியிலிருந்து வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று காலை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கரூர் கோவை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க், அவரது வீடு, எம்.ஆர்.வி ட்ரஸ்ட் நிறுவனம், அவரது சகோதரர் வீடு மற்றும் ராமானுஜம் நகர் பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் உள்ளிட்ட இடங்களில் தனிப்படை அமைத்து சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதனால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் இடையேயும் பொதுமக்களிடையேயும் பரபரப்பு ஏற்பட்டது.
மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுராந்தகம் அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 165வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் அச்சரப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் முருகதாஸ், அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தூத்துக்குடி ஆவுடையார்புரம் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களின் வீடுகள் மற்றும் அதே பகுதியில் அமைந்துள்ள கோவிலை இடிக்க முயலும் நபர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஆவுடையார்புரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மைக்கேல் உள்ளிட்ட சில தனிநபர்கள் இப்பகுதியில் உள்ள இடத்திற்கு தங்களின் பெயருக்கு போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு அங்கு வசித்து வரும் குடும்பத்தினரை குண்டர்கள் மூலம் அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கு உள்ள சுடலை மற்றும் பேச்சியம்மன் கோவிலை இடிக்கவும் முற்பட்டு வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் குண்டர்களை வைத்து தங்களது வீடு மற்றும் கோயிலை இடிக்க முயலும் மைக்கேல் உள்ளிட்ட தனிநபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தாங்கள் தற்கொலை முடிவுக்குத்தான் செல்ல வேண்டி வரும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். எங்க அம்மா பிறக்கும் காலத்துல எங்க அம்மாக்கு 90 வயசு ஆகுது. இப்ப யாரு எந்த இடத்தையும் எங்க இடம் யாரும் இவங்க வரைக்கும் எங்களுக்கு தகவல் கொடுக்கல. நாங்க இதை பாமர மக்களை உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப மைக்கேல் தேவன் இப்ப 2 வருஷத்துக்கு சமீபத்துல என் இடம் எங்க இடம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே கொடுக்கல. போலியான இதை போட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்தி டார்ச்சர் கொடுத்து எங்களுக்கு கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் நடக்கு, சிவில் கேஸ் நடக்கு. ஏற்கனவே இன்னும் தும்பலத்தி அடியால கூட்டு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. இருக்க முடியல. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், எஸ்பிஎஸ்ல கொடுத்தாச்சு. எஸ்பிஎஸ்ல சென்ட்ரல் சரியான ஆக்ஷன் எங்களுக்கு எடுக்கல. இல்ல இதுக்கு தீர்வு காணலன்னா நாங்க சாவத்தான் செய்யணும். எங்களுக்கு இது வேணும் மொத்தத்துல. இல்ல தற்கொலை தான், மண்ணெண்ணெய் ஊதி செத்துருவோம். எங்களுக்கு வேற வழி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. கோயில வீடு எங்களுக்கு வேணும். எல்லாரும் சேர்ந்து இந்த மக்கள் பூரா நாங்க இருக்கோம். இந்த இடத்துல கோயிலும் எங்களுக்கு வீடு வேணும். பொது கோயில் நாங்க தலைமுறையா நாங்க வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பேச்சியமா சுடல. எங்களுக்கு கோயில் வீடு இல்லைன்னா நாங்க தற்கொலை தான் பண்ணுவோம். ஆமா, அடுத்த நடவடிக்கை அங்க என்ன எடுப்போமோ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், நாங்க எடுப்போம். கரம்பக்குடி அருகே தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் கொள்ளையர்களை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுடன் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மருதன்கோன் விடுதி கிராமத்தில் ஆதிதிராவிடர் தெருவில் வசித்து வரும் கருணாநிதி என்பவர் தனது மனைவி மாரிக்கண்ணுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவில் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டியும் உருட்டு கட்டைகளால் கணவரை தாக்கியும் மாரிக்கண்ணு அணிந்திருந்த தங்கச் செயினையும் பறித்துச் சென்றனர். இதேபோன்று அதே பகுதியில் வசித்து வரும் ஷீலாவின் கணவர் ஸ்ரீதர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் மனைவி வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளை கும்பல் கதவை திறக்கச் சொல்லிய போது திறக்க மறுத்ததால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து ஷீலா அணிந்திருந்த தங்கச் செயினையும் பறித்துச் சென்றனர். இதனை அடுத்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததும் கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது விரைவில் குற்றவாளிகளை கண்டறிவதாக தெரிவித்தனர். இருப்பினும் தங்கள் பகுதியில் இது 4வது கொள்ளை சம்பவம் என்றும் இதற்கு முன்னர் நடந்த கொள்ளை சம்பவங்களையும் காவல்துறையினர் கண்டறியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்று திரண்டு பட்டுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மிக விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் திவான் பகதூர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 165வது பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திவான் பகதூர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 165வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினர். அப்போது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே பாமக பிரமுகரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பித்துச் சென்ற 5 பேரை காவல்துறையினர் வாகன தணிக்கையின் போது மடக்கி பிடித்து கைது செய்தனர்.
கடலூர் அருகேயுள்ள சூரப்ப நாயக்கன் சாவடி பகுதி சேர்ந்த பாமக பிரமுகர் சிவசங்கரை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது. இதில் படுகாயமடைந்த சிவசங்கர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் பிரபுவன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவின் ஆய்வின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடலூர் திருவந்திபுரம் கெடிலம் பாலம் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 இருசக்கர வாகனங்களில் சென்ற சதீஷ், வெங்கடேஷ், கௌஷிக், ராஜா, முகிலன் ஆகிய 5 பேர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடினர். அப்போது கீழே விழுந்த சதீஷ், வெங்கடேஷ் ஆகியோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் மீட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அப்போது பாமக பிரமுகர் சிவசங்கரை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே கருவாழக்கரை கிராமத்தில் டாடா ஏசி வாகன ஓட்டுநரின் வீட்டை முன்விரோதம் காரணமாக சேதப்படுத்திய அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் உட்பட 7 பேரிடம் செம்பனார் கோவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை கிராமத்தை சேர்ந்த டாடா ஏசி வாகன ஓட்டுநர் தேவேந்திரன் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட தையல் நாயகி என்ற மனைவியுடன் வசித்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் தேவேந்திரனுக்கும் கருவாழக்கரை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேலன் மகன் பரமேஸ்வரனுக்கும் அப்பகுதியில் உள்ள உத்தராபதியார் கோவில் அமுது படையல் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தகராறில் மதுபோதையில் இருந்த பரமேஸ்வரன் தேவேந்திரனை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த தேவேந்திரன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் 3 நாட்கள் சிகிச்சை பெற்ற பின் இந்த சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே இந்த பிரச்சினை தொடர்பாக ஊரில் பஞ்சாயத்து நடத்திய போது தாக்குதல் சம்பவத்தில் பரமேஸ்வரன் அணிந்திருந்த தங்க சங்கிலியின் ஒரு பாதியை கொடுக்க வேண்டும் எனவும் அல்லது ரூபாய் 2 லட்சம் தர வேண்டும் என தேவேந்திரனிடம் பஞ்சாயத்தார் தெரிவித்தனர். இதற்கு தேவேந்திரன் ஒத்துக்கொள்ளாததால் நேற்று மாலை நேரத்தில் 7 பேர் தேவேந்திரன் வீட்டிற்கு சென்று அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதுடன் வீட்டின் முன்பக்கத்தை சேதப்படுத்திவிட்டு பெட்ரோல் ஊற்றி வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பித்து சென்றனர். இதுகுறித்து தேவேந்திரன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் செம்பனார் கோவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இடையில இலப்படுத்த நேரத்தில் சண்டை நடந்தது. அது வன்முறையாக மறுபடியும் 12ஆம் தேதி என்னை அடித்து தள்ளி விட்டு செயினை நீ தான் அறுத்துட்டு போயிட்ட கொண்டுட்டேன்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நானும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் 3 நாள் ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகி தான் வந்திருக்கேன். இப்போ நேற்று டைமில் இரவு நேற்று ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 100க்கு ஃபோன் அடிச்சுன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சமாதானம் பண்ணி அனுப்புனாங்க. மறுபடியும் நைட்டு 11 மணி, இரவு 11 மணி 12 மணி அளவில் என் வீட்டை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி நாசம் பண்ணியிருக்காங்க. நான் வீட்டுள்ளே இருந்ததுனால உயிர் தப்பித்துள்ளோம். அதுதான் என் மனைவி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அதனால என்னால் எதுவும் செய்ய முடியல தனிப்பட்ட முறையில். அதனால நான் தவிச்சு போய் நிற்கிறேன். இதை நீங்கள் தான் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்வின் வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் என்று கோவையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பேராசிரியர் பர்வின் சுல்தானா தெரிவித்தார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கேஜி ISL கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமை தாங்கினார். விழாவில் ஸ்வர்கா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா, பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா மற்றும் சுமந்த் மல்ஹோத்ரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினர். முன்னதாக ஸ்வர்ணலதா பேசினார். அப்போது விபத்தினால் உடல் பாதிப்புக்குள்ளாகி வீல் சேரில் இருந்தாலும் தமது வாழ்க்கையில் பட்ட பல்வேறு துயரங்களிலிருந்து மீண்டு தற்போது சமூக பணியாற்றி பல்வேறு விருதுகளை பெற்றதையும் தன்னம்பிக்கையால் உயர்ந்து வந்ததையும் சுட்டிக்காட்டினார். இவரை தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா பேசினார். அப்போது இளம் பருவம் வாழ்வின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முக்கியமான பருவம் எனவும் கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்வின் வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் எனவும் மதிப்பெண்கள் மட்டுமே தம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாது எனவும் கல்லூரி காலத்தில் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முனைவர் பர்வீன் சுல்தானா தெரிவித்தார். விழாவில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்கள் திட்டமிட்டு வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் MRK கல்வியின் குழுமங்களின் தலைவரும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளருமாகிய MRKB கதிரவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி மற்றும் நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், உத்ராபதி, மணிமாறன், பூக்கடை செந்தில், நிஜார் அகமது, பழனிராஜா, அறிவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் என்று தருமபுரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக தொண்டர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக பணம், அதிகாரம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அராஜகம் செய்து வெற்றி பெற்றனர் எனவும் தெரிவித்தார். இந்த அரசு மாறி இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு? செய்கூலி சேதாரம் இல்லாமல் 40க்கு 40 நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் அப்படின்னு பெருமை சொல்றார். தேர்தலை நோக்கிதான் இந்த ஆட்சி இருக்குதே ஒழிய அடுத்த தலைமுறையை நோக்கி இந்த ஆட்சி இல்லை என்பது உங்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தெளிவாக மக்களுக்கு பதிய வச்சிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு செய்கூலி சேதாரம் உங்களுக்கு இல்ல, ஆனா மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே, ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே, இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? அப்ப இங்க செய்கூலி சேதாரம் மக்களை பாதிப்பது முதல்வருக்கு தெரியலையா? அப்படின்னா இந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து மேயர்களும் மிகப்பெரிய மனக்குறையோட தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மேயர் ரிசைன் பண்ணிட்டார், கோயம்புத்தூர்ல இருக்கிற மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற அத்தனை கார்பரேஷன்ல இருக்கிற மேயர்களும் வெகு விரைவில் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என்பதை அந்த 2 மேயர்களே பதிய வைப்பதிலேயே தெரியுது. இந்த திமுகவினுடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி. இன்னைக்கு 2 ஆளும் கட்சியை சேர்ந்த மேயர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் திருக்கண்டலம் கிராமத்திற்கு உட்பட்ட மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் கிராம மக்கள் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அனுக்ஷை விஷவக்ஷேன ஆராதனம், புண்ணியா வசனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் படத்திற்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் மதன் சத்யராஜ் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டாரில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் புலச்சியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண கும்பாபிஷேக விழா கம்போலம் சேனை தலைவர் சமுதாயம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் சுவாமி சக்தி சைதன்யா மகராஜ் பங்கேற்று திருக்கோவிலின் கோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஐயனார் சாஸ்தா திருக்கோவிலுக்கு வருஷாபிஷேகம் சிறப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆனி மாத வளர்பிறையின் சுபமுகூர்த்த நாள் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் மணமக்கள், அவர்களது குடும்பத்தினர்கள் என ஏராளமானோர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்தனர். அதனையடுத்து கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அது மட்டுமல்லாது இன்று சுபமுகூர்த்த தினம் என்பதால் கோவிலில் ஏராளமான திருமணங்களும் நடைபெற்றது. விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான கூட்டம் அலைமோதியதால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடியை அடுத்த வினோபாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உதய மாரியம்மன் திருக்கோவிலில் பிரதிஷ்டை வைபவம் 2 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்ச்சியில் பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் யாகசாலைகள் அமைத்து ஸ்ரீ உதய மாரியம்மனுக்கு மஞ்சள், கும்பநீர் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ உதய மாரியம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மருகுவார் குழலி உடனுரை வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி உத்தர திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. பிரம்மோற்சவ கொடியேற்ற விழாவை முன்னிட்டு வழக்கருத்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் அருகே வழக்கருத்தீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத செம்புக்கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றி வைத்து பிரம்மோற்சவ திருவிழாவை தொடங்கி வைத்தனர். ஆனி உத்தர திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற உற்சவத்தில் கோவில் செயல் அலுவலர் வஜ்ரவேலு, உபயதாரர்கள் வள்ளிநாயகம், KUS சோமசுந்தரம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மருகுவார் குழலி அம்மனையும் வழக்கருத்தீஸ்வரர் சுவாமியையும் தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர். மேலும் கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துரோகத்தின் மொத்த உருவம் அண்ணாமலை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது எனவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்துவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் CBI விசாரணை தேவை என தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். கர்நாடகாவில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.